மக்களே, தெரு நாய்கள்லாம் தெருவில் போகுது, ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. மாடு, வாயில்லா ஜீவன் மாடு போகுது, ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். மெயினான பிளேஸு அம்பத்தூரில் மெயினான பிளேஸில் இப்படி மீட்டிங்க்கு ஸ்டேஜ் போடுறாங்க. வாயில்லா ஜீவன் வந்தாலாம் தெருவில் பேசுகிறீங்க. இப்படி மெயினான பிளேஸில் போட்டால் நமக்கு எவ்வளவு கஷ்டம், போக்குவரத்து அவ்வளவு கஷ்டம். நீங்களே பாருங்கள், இது என்ன கட்சி இங்கே இந்த நிகழ்ச்சியை நடத்துறதுன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஆமாம், இந்த கட்சி மட்டும் இல்லை, இந்த கட்சி இப்போ பண்ணி முடிக்குதுன்னா உடனே ஒரு வாரத்தில் இன்னொரு கட்சி, பாருங்க அடுத்த வாரத்தில் இன்னொரு கட்சி. இந்த பாருங்க திணறாங்க பாருங்க. போகக்கூடாதுன்னு போட்ட இடத்துல இவங்க தள்ளிட்டு போவாங்களாம், அப்புறம் முட்டிப்பாங்களாம். அச்சச்சப்பா என்ன பாடாக இருக்குது பாருங்களேன். கரெக்டாங்க இது பஸ் ஸ்டாண்டு கிட்ட அந்த பக்கம் போக முடியாமல், வண்டியெல்லாம் நிறுத்த முடியாமல் சுற்றி கொண்டு போய் எங்கேயோ ஒரு அவசரத்துக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வந்தால் கூட இந்த பக்கம் வர முடியாது. அது உயின்னு கத்திட்டு அடுத்த பக்கம் போகணும். என்னம்மா இருக்குது பாருங்களேன். பாப்பா இவங்கெல்லாம் தான் ரோட்டில் நாய் போகுது, நாயினால் இதனால எவ்வளவு கஷ்டங்கள் மக்களுக்கு. ஒரு ஆம்புலன்ஸில் அவ்வளோ பேர் கூட்டம் இங்கே இருந்ததுன்னா வர அந்த நோயாளி அங்கே செத்து போக மாட்டானா? நாய் கடித்து செத்து போனால் மட்டும் சொல்கிறீங்க, ஒரு மாடு முட்டிச்சு அப்படிங்கிறீங்க. இப்போ இவங்கெல்லாம் இவ்வளோ பெரிய பேனரை போட்டு இந்த ரோட்டில் கொடியெல்லாம் கட்டி பேனரை போட்டு நடுவில் அந்த தகடை வச்சு அதை தள்ளிட்டு வராங்க. அந்த பக்கம் போக முடியாதுன்னு தெரிஞ்சும் இதை தள்ளிட்டு இப்படி வராங்க, அப்புறம் திரும்பி வர வேண்டியது. ஒரே குஷ்டமப்பா, கஷ்டமப்பா. இப்படியா கட்சிகள்லாம் படுத்துறது? ஒரு இவங்களுக்கு இப்படி பஸ் ஸ்டாண்டில் போட்டால் தான் அத்தனை பேர் கேட்பாங்கல்ல. ஏன் ஒரு கிரவுண்டில் போட்டுட்டு போயிடுங்களேன். இப்படிலாம் தொந்தரவு கொடுக்காதீங்களேன். கிரவுண்டில் போடுற அளவு டிவி கேக்கு வர கும்பல் வரமாட்டேங்குதா? அதனால இப்படி ரோடில் போடுறீங்களா? எதுக்காக இப்படி ரோடில் போட்டு வண்டியெலாம் நிறுத்தி அந்த பக்கம் நம்மளால் வண்டி ஓட்டிகிட்டே போக முடியாது? இவங்கெல்லாம் பேசுகிறாங்க தெருநாயினால் பிரச்சனை, தெருநாய்க்கு சோறு போடாத, மாடு வெளியில் வந்தால் மாட்டு வளர்ப்பவனுக்கு பனிஷ்மெண்ட்டாக காசு தரணும்னு முனிசிபாலிட்டி இதுக்கெல்லாம் அலோவ் பண்ணுது.